நான் இந்த ஊழியத்தை 22 வருஷம் நடத்துகிறேன். இந்த ஊழியத்தில் எத்தனையோ அந்த பிள்ளைகள் எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு வருவாங்க. சில பேருக்கு திருமணம் ஆனதும் குழந்தை நின்றுடும். அவங்க அழுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமணமாகிய குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த கண், மூக்கு, காது, இதெல்லாம் இந்த உயிர், இந்த மூச்சு எல்லாம் கொடுக்கறது தேவனாகிய கர்த்தர் தான். அப்போ ஒரு மனுஷன் அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு திருமணம் ஆனதும் என்னால் முடியும், திருமணம் ஆனால் குழந்தை பிறந்துடும், அப்படிலாம் இல்லவே இல்லை. கர்த்தர் கொடுக்குற பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணுமா? நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைய சாட்சியாக வளர்க்க வேண்டும். ஆமாம், நீ யார்களில் பேசலையோ அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. என்னன்ட்டு நீயும் பேசக்கூடாது அவங்கக்கிட்ட, அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நாம் பேசலைன்னா நீ என்ன பண்ணணும்? பேசணும். வீட்டுக்கு ஒரு வராருன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு தண்ணி கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண வந்திருக்கிறாங்க, தண்ணி கொடுமா அப்படி சொல்லணும். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பிள்ளைய சாட்சியாக வளர்க்கணும், எல்லோரிடத்துல அன்பாக வளர்க்கணும். அப்போ தான் அந்த பிள்ளை வளர்கிற காரியத்தில் ரொம்ப சந்தோஷமாக வளரும். நான் பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட, அம்மா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லி வளர்க்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே வாழும்போது தேவ நாமத்தில் அந்த பிள்ளையை சாட்சியாய் வளர்க்க வேண்டும். அதே மாத்திரமில்லை, அந்த பிள்ளையை நல்லா பைபிள் படிக்க வைக்கணும், அந்த பிள்ளையை நல்லா ஜெபிக்க வைக்க வேண்டும், அந்த பிள்ளையை நல்லா பாட வைக்கணும். அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் வளரும்படியாய் கர்த்தர் என்ன செய்வாரா? உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளை கொலாசியர் 3:16 படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, உண்மையாக சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பேன். இப்போல்லாம் பார்த்தாக்கா இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு வயது ஒரு 49 வயதாகிறது. 24 வயதில் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னா அனுபவம் வர 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 இந்த பிள்ளைங்களை பார்க்க சந்தோஷம் வந்துட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நிச்சயமாக சொல்கிறது, கூட்டு குடும்பம், இந்த சிறு பிள்ளைகள் இவங்களோடலாம் சாப்பிட்டு அந்த தூங்கி படுத்து காலையில் எழுந்துக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை. அல்லேலூயா. அப்போ எப்போ நான் வாழ்க்கையில் அனுபவம் வரதான் வாழ்க்கை கிடைக்கும். அந்த சிறு பிள்ளைகளை பார்க்க தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆகையால் இந்த பிறந்த நாளை மன மகிழ்ச்சியாய் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் அந்த பிள்ளை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பாள்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எப்பவுமே நம்மளுடைய மெசேஜ், நம்மளுடைய ப்ரேயர்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணுவோம், முடிச்சிடுவோம். கண்ணை மூடி என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரத்தில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த பிள்ளைக்கு சட்டி பானை மாவு குறையாதபடி கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையை தாங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆண்டவரை படிக்கும்போது, ஆண்டவரை வளர்த்தியா இருக்கும்போது, ஆண்டவரை இந்த பிள்ளைக்கு எல்லா தேவையிலும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஞானமாய் வளரும்படியா ஜெபிக்கிறேன். நோய் நொடியில்லாத வளரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தேவையிலும் இந்த பிள்ளைக்கு சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆண்டவரே தேவ தூதன் பாதுகாப்புல வளரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது இருப்பதை பார்க்கலோ இந்த பிள்ளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையை பெற்ற ஆண்டவரே, தாய் தகப்பன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கண்மலை போல பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பம் முழுவதும் உங்களுடைய கடன் தாங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மாமனாருக்காய் ஸ்தோத்திரம், மாமியாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா முழு குடும்பத்துக்கு நாமக்காரனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த பிள்ளை மாத்திரமல்ல ஆண்டவரே, உறவு மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கொலாசியர் 3 படி ஆசீர்வதிக்கிறேன்.